ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா புளி சாதத்துக்கு புளிக்குழம்பு நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எலுமிச்சப்பழ சைஸ் புளியை ஊற வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, கடுகு, உளுந்தப்பருப்பு, பெருங்காயம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது கடாயில் எண்ணெயை விட்டு நான் இன்றைக்கி கடலெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். கடலெண்ணெயில் செய்யும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும், நமக்கு சாப்பாடும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெயிலையும் செய்யலாம், நல்லெண்ணெயிலையும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். கடலெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கடலை பருப்பு போட்டு நல்லா வறுக்க விடுறேன். நல்லா ஒரு 50% வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கருவேப்பிலை, பூண்டு மற்றதெல்லாம் சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 50% நல்லா வறுபட்டுருச்சு. வறுபட்டும்போது நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம். நான் கொஞ்சமாக தான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், நிறைய சேர்த்தா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தான் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்ந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு நல்ல ஒரு 50% வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். சாப்பாட்டோடு சேர்ந்து சாப்பிடும்போது அந்த வாசனையோட, பூண்டு வாசனையோட சாப்பாடு நல்லாயிருக்கும். பூண்டும் புளியும் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு வாசனை, நல்ல வாசனையாக வரும். இப்போ பாருங்கள், எண்ணெயிலே ஒரு 50% நல்லா வதங்கட்டும். நல்லா பூண்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு பூண்டு. இதெல்லாம் நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு செய்கிறேன். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா நமக்கு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்புலாம் கருகிடும். கருகும்போது நமக்கு சாப்பிடும்போது கசப்பு தட்டும். நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பொறுமையாக வறுக்கும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த பொருட்கள் எதுவுமே கடலம்பருப்பு, உளுந்தம்பருப்புலாம் கருகி போகாது. இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது பூண்டுமே நல்ல ஒரு வதங்கும்போது நல்ல ஒரு வாசனையோட நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுக்கிறது. இப்போ நான் காஞ்ச மிளகாய் போட்டேன். காஞ்ச மிளகாய் போட்டதுக்கப்புறமா நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். நான் பெருங்காயத்தூள் போடுறது வீடியோ எடுக்கலை, ஆனால் நான் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம பெருங்காயத்தூள் போடும்போது இன்னும் நல்ல வாசனை கொடுக்கும். அதே மாதிரி வயிற்றுக்கும் நமக்கு நல்லது. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரே நிமிஷம் தான், சும்மா ஒரு 2 கலர் கிளறிட்டு உடனே நம்ம புளி தண்ணி சேர்த்துடணும், இல்லைன்னா மஞ்சத்தூள் கருகிடும். புளி தண்ணி சேர்த்துட்டு அந்த ஒரு எலுமிச்சை சைஸ் புளி ஃபுல்லாக நம்ம கரைச்சிட்டு சேர்த்துடணும். சேர்த்துட்டு மூடி போட்டு கொதிய வச்சுருங்க. இந்த மாதிரி கொதி வரும்போது உப்பு சேர்த்துருங்க. தேவையான அளவு உப்பு போட்டு மறுபடியும் மூடி வச்சு நல்லா சுண்ட விட்டுருங்க. நல்லா சுண்டி வரும்போது நமக்கு நிறைய சாதம் போட்டு கிளறலாம். நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கவும் ஈஸியாக இருக்கும். பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணலாம், இல்லை டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சு கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு டைம் சூடு பண்ணாவே போதும். ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நல்லா நமக்கு தண்ணிலாம் சுண்டி புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாதத்தை போட்டு கிளற வேண்டியதான். நமக்கு எவ்வளோ புளிக்குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சாதத்தில் சேர்த்து நம்ம கிளறிக்கலாம். உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு இந்த டயத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா புளி சாதம் கிளறி அப்படியே அமுக்கி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழித்து எடுத்து சாப்பிட்டோம்னா அந்த சாப்பாடும் புளிக்குழம்பும் சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட உருளைக்கிழங்கும் அப்பளமும் வச்சு நம்ம சாப்பிட்லாம். தேங்க்யூ, பாய்.